ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் சிவிக்ஸில் வரக்கூடிய முதல் பாடமான மக்களாட்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கணும். ஆமாம், நம்ம ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி அப்படிங்கிற பாடத்தில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 9th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம படித்த நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, ஒரு கட்சி ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை, பல கட்சி ஆட்சி முறை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 6thலேயும் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6th இன்னுமே கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். குட்டி குட்டி பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் குட்டி குட்டி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு இந்த 6th ஸ்டாண்டர்டில் பாடத்தில் எக்ஸாமுக்கு தேவையான அந்த முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் சுருக்கமாக பார்த்துடலாம். ஓகேங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. எந்த அதிகாரத்தில் வரக்கூடியது? செங்கோன்மை அதிகாரத்தில் வரக்கூடிய குறள் இது. ஓகேங்களா? குடிமக்களை அரவணைத்து நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். இல்லை, குடிமக்களை அவங்கள வந்து அன்போடு அரவணைச்சு அவங்களுக்கு வேணுன்றதை செஞ்சு ஒரு மன்னன் ஆட்சி செய்தான் அப்படின்னா அந்த குடிமக்கள் யாருடைய காலை சுற்றி இருப்பாங்க? மன்னனுடைய காலை வந்து சுற்றி இருப்பாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அதை மட்டும் பார்த்தா போதும். நம்மளுடைய நாடு விடுதலை அடைந்ததும் நாம் எந்த ஆட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம்? மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம். ஓகேங்களா? நம்மளுடைய நாடு விடுதலை அடைந்ததும் நாம் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி மாதிரி போகும் உங்களுக்கு. 6th எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ கேள்வி கேட்குற மாதிரி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான ஃபேக்டை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சியை பற்றி என்ன சொல்லியிருப்பார்? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ஓகேங்களா? நமக்காக நம்மளை ஆளக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுத்து நடைபெறக்கூடியது தான் மக்களாட்சி. ஓகேங்களா? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி என்கிறோம். இப்போ நம்மளுடைய நாட்டையே எடுத்துப்போமே, ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடியது என்ன ஆட்சி? டெமோக்ரஸி, மக்களாட்சி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை ஆளக்கூடிய நபர்களை, அது எம்எல்ஏவை தான் வந்து அதிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராகிறார், அதே மாதிரி தான் எம்பி நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதிலேருந்து ஒருவர் பிரதமராகிறார். ஸோ இவங்க தான் வந்து நம்மளை ஆள்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆளக்கூடிய அரசாங்கத்தில் தலைமையாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் இவங்க தான். இவங்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? தேர்தல் மூலமாக நமக்கான பிரதிநிதிகளை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்மை ஆள்கிறார்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி. இந்த முறை தான் மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம ஓட்டே போடலை, அவங்களா ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது மக்களாட்சி நாடே கிடையாது, சர்வாதிகார நாடு. ஓகேங்களா? அவங்களாவே அரசு அமைக்கிறாங்க, நமக்கு வந்து மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை, நம்ம யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அங்கே மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைன்ற மாதிரி ஆயிடும். மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்களிடம் இருக்கும். இதிலேயே 2 வகை இருக்குது. ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்தியா அப்படின்றது பிரதிநிதித்துவ மக்களாட்சி, அதாவது மறைமுக மக்களாட்சி ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. நேரடி மக்களாட்சிக்கும் மறைமுக மக்களாட்சிக்கும் என்ன வித்தியாசம்? நேரடி மக்களாட்சியில் ஒரு விஷயம் கொண்டு வராங்க, ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, அதை கொண்டு வராங்க, அதை பாஸ் பண்ணுறாங்க, அந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னதாக அந்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முன்னதாக கொண்டு வரப்படும். மக்கள் முடிவெடுப்பாங்க. ஓகேங்களா? மக்கள் முடிவெடுத்து எனக்கு அந்த சட்டம் வேணுமா வேணாமான்ட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க. அது எப்படி எல்லா மக்களும் ஒரே மாதிரி முடிவெடுத்துருவாங்களா? 100% பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் வேணும்னா வேணும், வேணான்னா வேணான்னு முடிவெடுத்துருவாங்களா? பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு சில பேருக்கு ஒரு சில சட்டங்கள் ஏற்புடையதாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஏற்புடையது இல்லாமல் இருக்கும். அப்போ மெஜாரிட்டி தான். ஓகேங்களா? மக்கள் முன்னால் வருது, ஒரு 60% வேணும், அந்த சட்டம் வேணும்னு சொல்கிறாங்க, 40% வேணான்னு சொல்கிறாங்கன்னா அப்போ மெஜாரிட்டி 60% தான். அது 40%க்கு அது ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தாலும் அந்த சட்டம் அப்படின்றது நிறைவேற்றப்படும். இது நேரடி மக்களாட்சியில் இருக்கக்கூடியது.
இப்போ மக்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து போகுது. ஆனால் மறைமுக மக்களாட்சி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியது எந்த பில்லாவது நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய அனுமதியை வாங்கி சட்டம் நிறைவேற்றுறாங்களா? கிடையாது. யாரால் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது? நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்கன்னா சட்டம் பாஸ் ஆகி நடைமுறைக்கு வருது. ஏற்றுக்கல, மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அப்போ அந்த பில் அப்படின்றது ஃபெயிலியர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நேரடி மக்களாட்சிக்கும் மறைமுக மக்களாட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரொம்ப சிம்பிள். நேரடி மக்களாட்சி அப்படின்றது சுவிட்சர்லாந்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடியது. இந்த மறைமுக மக்களாட்சியிலேயே 2 வகையான மக்களாட்சி முறை இருக்குது. ஒன்று நாடாளுமன்ற முறை, இன்னொன்று அதிபர் முறை. நம்ம நாடாளுமன்ற முறையை ஃபாலோ பண்ணுறோம். இங்கிலாந்தை ஃபாலோ பண்ணி நம்மளும் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுவே அதிபர் மக்களாட்சி முறை எங்கே இருக்குது? அமெரிக்காலையும் கனடாலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபர் மக்களாட்சி முறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படின்றது எங்கே? கிரேக்கம் தான் மக்களாட்சியின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பே கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கத்தில் உங்களுக்கு மக்களாட்சி அப்படின்றது இருந்திருக்கு. ஓகேங்களா? நம்மளதெல்லாம் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மன்னராட்சி, முடியாட்சி இருந்த காலத்திலேயே கிரேக்கத்தில் மக்களாட்சி அப்படின்றது இருந்திருக்கு. அப்போ மக்களாட்சியின் பிறப்பிடமாக கருதப்படுவது எது? கிரேக்கம். ஸோ டெமோக்ரஸின்னு நம்ம சொல்கிறோம். மக்களாட்சி என்னன்னு சொல்கிறோம்? டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். இந்த டெமோக்ரஸியை 2ஆக பிரிக்கலாம். டெமாஸ், கிராட்டியா அப்படின்ற 2 கிரேக்க சொற்களிலிருந்து உருவானது தான் டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய ஆங்கில சொல். ஓகேங்களா? இதில் டெமாஸ் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது? டெமாஸ் அப்படின்னா மக்கள் என்றும், கிரேட்டியா அப்படின்னா அதிகாரம். மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, மக்களிடம் அதிகாரம் இருந்தால்தான் அந்த ஆட்சியின் பெயர் மக்களாட்சி. ஓகேங்களா? டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். டெமோக்ரஸி என்பது ஆங்கில சொல். அதனுடைய பிறப்பிடம் எங்கே? கிரேக்க சொற்களான டெமாஸ் மற்றும் கிரேட்டியா. டெமாஸ் அப்படின்னா மக்கள் என்றும், கிரேட்டியானா அதிகாரம் அப்படின்ட்டு பெயர். ஓகேங்களா? பொருள். அது 2ஐயும் சேர்க்கும்போது தான் மக்கள் அதிகாரம். மக்கள் அதிகாரம் மக்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி, மக்களாட்சி அப்படின்ட்டு. அதோடைய பிறப்பிடம் கிரேக்கம். எப்போ ஆரம்பித்தது? கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிபி இல்லை. ஓகேங்களா? பொது ஆண்டுக்கு முன், கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பாகவே. ஸோ மக்களாட்சியில் 2 வகையை நம்ம சொன்னோம். நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இந்த மறைமுக மக்களாட்சின்னு சொல்லலாம், இல்லை பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்றும் சொல்ல முடியும். ஓகேங்களா? நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள்தான் அங்கீகரிப்பர். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி மட்டும்தான் செய்ய முடியும். ஓகேங்களா? சட்ட திருத்தத்தையோ சட்டங்களை வந்து அங்கீகரிக்கிறதோ யார்கிட்ட அந்த பவர் இருக்குது? மக்கள்கிட்டயே அந்த பவர் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெரிய டெமோக்ரஸி கண்ட்ரியில், நம்ம மாதிரி 140 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் இதை செய்யறது அப்படின்றது சாத்தியமானு கேட்டிங்கன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையை ஃபாலோ பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இங்கே ஆளக்கூடிய அரசாங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய எண்ணமே இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம சொல்கிறோம். பல தரப்பட்ட மக்கள் இங்கே இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், ஒரு ஸ்டேட்டுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், 4 ஸ்டேட்டுக்கு ஏற்புடையது இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே ஸ்டேட்டுக்கும் அடிச்சுட்டு சாகக்கூடிய நிலமை வரும். அதனால தான் வந்து ஓகே, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதற்கு மக்கள் கட்டுப்பட்டவர்களாக இங்கே இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டங்களும் ஏற்றப்பட்டிருக்கு. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை எந்த நாடு செய்துள்ளது? சுவிட்சர்லாந்து செஞ்சிருக்கு. நேரடி மக்களாட்சி முறை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த இயலுமா? இப்போ நான் சொன்னது தான், நடைமுறைப்படுத்த இயலாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது. ஓகே, மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி எங்கே இருக்குது? நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் இருக்குது. பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியாவில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது, அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் இருக்குது, கனடாவில் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி இருக்குது. ஸோ இங்கே சட்டங்கள் மற்றும் விதிகள் யாரால் அங்கீகரிக்கப்படுகிறது? வாக்கு செலுத்தக்கூடிய மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. இங்கே நடுவில் ஒரு ஆள் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. யார் அது? நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
எம்எல்ஏ எம்பிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க தான் நமக்கும் அந்த சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் வந்து நடுவில் ரோல் ப்ளே பண்ணக்கூடியவங்க. மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? வாக்குகள் மூலமாக. எந்த மக்களாட்சியாக இருந்தாலும் மக்கள் வாக்குகளின் மூலமாக தான் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பார்கள். நாடாளுமன்ற மக்களாட்சி முறை, பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையில் 2 வகை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவும் இங்கிலாந்தை ஃபாலோ பண்ணி தான் இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை ஏற்றுக்குச்சு. நம்ம அவங்களுடைய ஆட்சியின் கீழ் தான் 300 வருஷம் இருந்தோம். ஸோ அதற்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிட்டோம். அதனால் நமக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுல ஈஸியாக இருக்குன்ற காரணத்துக்காக நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை இந்தியா ஏற்றுக்குச்சு. இன்னொன்று நாடாளுமன்ற மக்களாட்சி முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதமருக்கு அந்த பவர் இருக்கும். இதுவே அதிபர் மக்களாட்சினா உங்களுக்கு பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கும். அதிபர் மக்களாட்சி நடைபெறக்கூடிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு, USA, அதே மாதிரி கனடா. ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது அப்படின்னா என்ன? ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது அப்படின்றது அந்த மெஜாரிட்டி தான். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை ஒரு பொது சபையில் விடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரோம். அந்த சட்டத்துக்கு யாரெல்லாம் ஒத்து போகிறீங்களோ ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஏற்பு இல்லாதவங்க அதை வந்து ஒத்துக்கல அப்படின்றவங்க நாட் ஓகே அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வெளிப்படையாக அது சபையில் கொடுக்கறது. ஓகேங்களா? விடும்போது அதில் யார் ஓகேன்னு சொல்கிறாங்களோ அந்த மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா ஓகே அந்த முடிவு தான் இறுதியானது அப்படின்ட்டு, வேணான்னு சொன்னவங்களும் அதை ஏற்றுக்குவாங்க. மனசார வந்து ஓகே மெஜாரிட்டி அந்த சைடில் தான் இருக்குது, நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வருவாங்க. அதுதான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது என்பது. மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது. மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு மக்களாட்சி நாடுன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? நாட்டுக்கு தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ பிரைம் மினிஸ்டர் நினச்சாருன்னா, மோடி நினச்சாருன்னா என்ன வேணால் கொண்டு வந்துட முடியுமா? அப்படி கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தொகுதி மறுவரையறை மசோதா வந்து இந்நேரம் செயல்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு 33%. ஸோ அரசியலில் வந்து அந்த சமத்துவம் அப்படின்றது பெண்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ பாஸ் ஆகாமல் போனதற்கு காரணம் என்ன? தலைவரிடம் அந்த பவர் இருக்குது அப்படின்னா தலைவர் ஓகே இப்போ பிரைம் மினிஸ்டர் நினச்சிருந்தாருன்னா 2 பில்லையும் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரம் அப்படின்றது தலைவரிடம் மட்டும் குவிந்திருக்கவில்லை. ஓகேங்களா? ஒரு குழுவிடம். யார் அந்த குழு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் குழு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாடாளுமன்றத்தில் இருக்குங்க, மக்களவையில் 543 பேர் இருக்காங்க. அந்த 543 பேர் சேர்ந்தது தான் ஒரு குழு. அந்த இது வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். இன்னும் ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சின்னு பிரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரும்போது ஆளக்கூடிய அரசாங்கம் கொண்டு வரும்போது ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட் நிச்சயமாக இருக்கும். எதிர்கட்சியோட சப்போர்ட் அந்த மெஜாரிட்டி எடுக்கிறதுக்கு எதிர்கட்சியிலேருந்து அந்த சப்போர்ட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் ஒரு மசோதா பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதே தெரியும். நேற்று நடந்த அந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதற்கான மசோதாக்களுக்கு வந்து எதிர்கட்சியிலேருந்து அந்த ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு இல்லை. உங்களுக்கு பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, நாரி சக்தி அபியான் அப்படின்ற அந்த மசோதாவுக்கும் சரி, அதே மாதிரி தொகுதி மறுவரைக்கும் சரி இதுக்கு ஒப்புதல் அப்படின்றது எதிர்கட்சிகள்கிட்ட இருந்து கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அந்த இது இல்லை அப்படின்றதுனால, மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்றதுனால அந்த 2 மசோதாக்களுமே தோல்வியில் முடிந்தது. அப்போ மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது. மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம்தான் இருக்கும். சட்டதிட்டங்களும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு தான் அந்த குழு அப்படின்றது இயங்கும். தொடர்புடையோர் அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்களை முன்னெடுக்கும். பின்னர் அவர்களுடைய ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்டதும் இறுதி முடிவினை எடுக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா மெஜாரிட்டி கிடைச்சதுன்னா அந்த இது பில்லு பாஸ் ஆகும். 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. இதே 2007 தான் சர்வதேச அகிம்சை தினமாக அக்டோபர் 2 வந்து அறிவிச்சிருப்பாங்க ஐநா சபை. ஓகேங்களா? யாருடைய பிறந்தநாள்? மகாத்மா காந்தி அவருடைய பிறந்தநாளான அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்திருக்கும். எந்த ஆண்டு? இதே 2007 தான். அதே 2007 தான் ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாகவும் அறிவிச்சிருக்கு. இந்த செப்டம்பர் 15ன்னு பார்த்தோடையுமே நமக்கு இன்னொரு இது ஞாபகம் வரணும். அறிஞர் அண்ணா
பிறந்த நாள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில டேட்ஸ்லாம் பார்க்கும்போது அது வேறு எதற்கூடைய லிங்க் ஆச்சுன்னா அதையும் நம்ம அப்பப்போ ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அவர் தான் வந்து சொல்லிகிட்டே இருந்திருப்பார், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ட்டு. அப்போ அந்த சுயாட்சி அப்படின்றதுல அந்த மக்களாட்சி அப்படின்ற மாதிரி ஆட்சின்ட்டு அந்த ஆட்சியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அண்ணாவும் இந்த உலக மக்களாட்சி தினமும் ஐநா சபை சொன்னதும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகில் கையால் எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? யார் எழுதியிருப்பார்? பிரேம் பிகாரி ரைஜடான் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா? கையால் எழுதப்பட்டது, இட்டாலிக் ஃபாண்ட்டில் எழுதியிருப்பார். வரைவு குழு தலைவராக இருந்தது யார்? டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அதனால தான் அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர், அரசமைப்பு சிற்பி அப்படின்ட்டு நம்ம போட்டுறோம். மக்களாட்சியுடைய நோக்கம் என்ன? எதற்காக மக்களாட்சி கொண்டு வரப்படுது? இல்லைன்னா வந்து சர்வாதிகார ஆட்சியாக இருக்கலாமே. மக்களாட்சி ஒரு நாட்டில் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டில் அதிகாரம் அப்படின்றது மக்கள்கிட்ட இருக்கணும், மக்கள் அங்கே நிம்மதியாக வாழணும். அப்படின்னா மக்களாட்சி இருக்கக்கூடிய நாட்டில் தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். சர்வாதிகார நாட்டில் நமக்கு எந்த ஒரு உரிமையும் இருக்காது. நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கவங்களுக்கு எது சௌரியப்படுதோ அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்தா தப்பும்பாங்க, நாளைக்கு நான் வீதியில் போனால் தப்பும்பாங்க. இன்றைக்கி வீட்டில் உட்காந்ததுக்கு எனக்கு தண்டனை கொடுப்பாங்க, நாளைக்கு நான் வீதியில் போனதுக்கு தண்டனை கொடுப்பாங்க. மனுஷன் வாழ முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி நாடுகளில் நமக்கு ஒரு சில உரிமைகள் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி அமைப்பு மக்களாட்சி. இது யார் சொன்னது? ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொன்னது. மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் மக்களிடம் இருக்கும், அதற்கு அவர்கள் முடிவெடுக்கும் உரிமையை பெற வேண்டியது அவசியமாகிறது. ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுக்கும் வழிமுறைகளில் நேரடியாக பங்கேற்க இயலாது என்பதால் முடிவெடுக்கும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அரசிற்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளா டைரெக்டாக போய் ஓகேப்பா இந்த சட்டத்தை பாஸ் பண்ணு, இந்த சட்டத்தை ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் நமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். எத்தனை லட்சத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம்? இப்போ 5 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலேருந்து ஒரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணுறோம். அந்த ஒரு எம்எல்ஏ யாருடைய பிரதிநிதி? 5 லட்சம் மக்களுக்கான பிரதிநிதி. அப்போ அந்த 5 லட்சம் மக்களுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து தான் இந்த ஒரு எம்எல்ஏ செயல்படணும். தம் பாக்கெட்டுக்கு காசு வருது வாங்கி வாயில் போட்டு என்ன வேணால் செய்யலாங்கன்னு நினச்சாங்கன்னா 5 வருஷம் தான். அடுத்த 5 வருஷம் முடிஞ்சுன்னா தூக்கி போட்டு நம்ம ஆளுங்க அடுத்தது யார் அப்படின்னு பார்க்க போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பிரதிநிதிகள், மக்கள் நல பிரதிநிதிகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். மக்களாட்சி அரசில் 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்கள் நலனை காப்பதை தனது கடமையாக கொள்ள வேண்டும். 18 வயசு ஆயிருந்ததுனாவே போதுமானது, இந்தியாவில் வாக்குரிமை செலுத்த முடியும். வாக்குரிமை அப்படின்றது அனைவருக்குமானது. சாதி மத இனபேதம் இல்லாமல் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குரிமை அப்படின்றது வயது வந்து ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. 18 வயசு ஆச்சுனாவே போதுமானது, நம்ம ஓட் பண்ணலாம். வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெளிவாக ஆராயணும், யாருக்கு வாக்கு செலுத்தணும், என்ன வந்து அதாவது சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஓட்டு போடணும். என் வீதியில் தண்ணி வரல, என் வீதியில் டிச்சு தண்ணி போகலை, ஸோ இதுக்கு மட்டும் இதை சால்வ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஒரு நபருக்கு வாக்கு செலுத்துவது அப்படின்றது தவறாக போய் முடியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் செலுத்தக்கூடிய வாக்கு தான் நம்மை ஆளக்கூடிய அந்த தலைமை நிர்வாகியை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதாக வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தலைமையில் வந்து யார் இப்போ முதலமைச்சராக ஒருத்தர் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களால நமக்கு என்ன இந்த மாநிலம் அப்படின்றது சிறப்பு மேன்மை அடையுமா, இல்லை வந்து இன்னும் வந்து மோசமாக போகுமா? 5 லட்சம் கோடின்றது 10 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடின்றது 20 லட்சம் கோடி ஆகுமா, 30 லட்சம் கோடி ஆகுமா? ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம வாக்கு செலுத்த வேண்டும். நம்ம ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவர் வந்து நல்லவர் தான்ப்பா, அவருக்காக நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு நபரால் ஒரு சீட்டு சேர்த்தி வாங்கி ஒரு ஆட்சி வேறு ஆட்சி கூட வந்து அமர முடியும். அதனால் யாருக்கு போடுறோமோ முழுக்க ஆராயணும். அவங்களுடைய திட்டங்கள் என்ன,
அதை செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரி என்ன சொல்கிறது, அந்த வருமானத்தை பெருக்குவதற்கான வழியை வந்து அரசு எப்படி கொண்டு வருது? சும்மா வந்து 1000 2000 10,000 கொடுத்தா போதாது. அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு அரசாங்கம் என்ன வகையான திட்டங்களை வைத்திருக்கிறது அப்படின்றதும் மக்கள் ஆராயணும். என் பாக்கெட்டுக்கு 10,000 வந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு 10,000 போதுமா, 5 வருஷத்துக்கு 8,000 போதுமா, ஒரு ஃப்ரிட்ஜு போதுமா அப்படின்றத ஆராயணும். 2,500 பெண்களுக்கு பணம் கொடுத்தா போதுமா, தாய்மாமன் சீர் கொடுத்தா போதுமா? ஸோ அப்படின்ற மாதிரி இந்த இலவசங்களுக்காக மக்கள் ஓட்டளிப்பதை கண்டிப்பாக தவிர்க்கணும். லாங் டேர்மில் நம்மளுடைய மாநிலம் எல்லா பொருளாதார ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, உடல் நலம் சார்ந்தும் சரி, சுகாதாரத்திலையும் சரி ஒரு முன்னோடி மாநிலமாக திகழணும். அப்படின்னா அப்போ எந்த வகையான நபர்களுக்கு வாக்களித்தால் அது ஈடேறும். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீதி நல்லா இருக்கும், ஒரு வீதி நல்லா இருந்துச்சுன்னா ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஒரு மாவட்டம் நல்லா இருக்கும், எல்லா மாவட்டம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மாநிலம் நல்லா இருக்கும்ட்டு. அதே மாதிரி தான் இது பை ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா? ஒரு மாநிலம் நல்லா இருந்தால் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கி வரும்போது நம்மளுடைய குடும்பமும் நல்லா இருக்கும். அப்போ அவங்களுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தணும். உலகெங்கும் மக்களாட்சி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? நியூசிலாந்து தான். எப்போ கொடுத்துருப்பாங்க? 1893 தான். ஆனால் நம்ம தான் பெருமைப்படணும். ஏன்னா இந்தியாவுடைய பொது தேர்தல் எப்போ முதலாக நடந்தது? 1952 தான். அந்த முதல் பொது தேர்தலையே பெண்களுக்கான வாக்குரிமை என்பது அளிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் இருக்கும்போது இங்கே பொது தேர்தல் 1920 நடந்திருக்கும். அது கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த முதல் பொது தேர்தலிலேயே பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கிய நாடு இந்தியா தான். ஓகேங்களா? உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து 1893 வருடத்தில். அதே மாதிரி ஐக்கிய பேரரசு யுனைடெட் கிங்டம் யூகேல வந்து எப்போ கொடுத்துருப்பாங்க? 1918 கொடுத்துருப்பாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடு 1789 அரசமைப்பு சட்டம் இயற்றிய நாடு எது? அமெரிக்கா தான். ஓகேங்களா? அந்த நாட்டிலேயே எப்போ பெண்களுக்கான ஓட்டுரிமை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1920 தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லேட்டு, கிட்டத்தட்ட நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் கழித்து தான் வந்து அமெரிக்காவில் பெண்களுக்கான ஓட்டுரிமை அப்படின்றத கொடுத்தாங்க. ஆனால் இந்தியாவில் முதல் பொது தேர்தலையே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அமெரிக்கா 1920 யூகே இங்கிலாந்து 1918 நியூசிலாந்து 1893 பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை அப்படின்றது இருக்குது. தன்னுடைய ஓட்டுரிமையை சரியாக வந்து செயல்படுத்தணும். உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமைகளின்படி 18 வயசு வந்துச்சுன்னா இந்தியாவில் வாக்கு செலுத்தலாம். இந்திய குடிமக்களில் 79% நம்மளுடைய மக்களாட்சியின் மேலே வந்து இந்தியாவுடைய மக்களாட்சியின் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மக்களாட்சி இங்கே இந்தியாவில் நல்ல வரையாக தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. உலக அளவிலேயே இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் மக்களுடைய நம்பிக்கை பர்சன்டேஜ் எடுத்த நாடு எது? இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அதில் இருக்குது. உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, கிரேக்கம் தான் வந்து உலகிலேயே மக்களாட்சியின் பிறப்பிடம்னு சொல்லப்படக்கூடிய நாடு எது? கிரேக்கம். ஏன்? கிமு கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பே 5ஆம் நூற்றாண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்களாட்சி அப்படின்றது வந்துருச்சு. இந்த மக்களாட்சி அமைவிடம் இது கிரீஸில். சிறப்பு கூறுகள் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் அப்படின்றதே உங்களுக்கு அங்கே தான் ஆரம்பிக்குது. மற்றபடி எங்கெங்கே எப்பப்போ அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாடு யுஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரசமைப்பு சட்டத்தை எப்போ கொண்டு வராங்க? 1789 கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ஓட்டுரிமை எப்போ கொடுத்தாங்க பெண்களுக்கு? 1920 தான் கொடுக்குறாங்க. இங்கிலாந்தில் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாசாசனம் எப்போது ஏற்றப்பட்டது? 1215 ஏற்றப்பட்டது. ஆனால் அவங்க பெண்களுக்கு எப்போ ஓட்டுரிமை கொடுத்தாங்க? 1918 தான் கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடிவுடையது. புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு ரீகால். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. சொன்னது யார்? ஆப்ரஹாம் லிங்கன்.
நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்ட்டு மக்களாட்சி 2 வகையில் இருக்குது. நம் அரசமைப்பு சட்டம் இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமையை உறுதி செய்துள்ளது. இந்திய அரசமைப்பு அதுதான் உங்களுக்கு அடிப்படை உரிமையில் இருக்கும். ஆர்டிகல் 12லேருந்து 38 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் 14 நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 32 வரைக்கும் காமன் பீப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடியது. 32 என்ன, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. நமக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கலன்னா நம்ம எங்கே போய் முறையிடலாம்? உச்ச நீதிமன்றத்துக்கே போய் முறையிடலாம். அதை தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்ட்டு சொல்கிறோம் உச்சநீதிமன்றத்தை. அதனால தான் இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமானது. இந்தியாவில் 18 வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். விவசாயம் அப்படின்றது எந்த பகுதியில் செய்ய முடியும்? ஆற்றோர பகுதிகளில் தான் செய்ய முடியும். அப்போ தான் நீர்வளம் இருக்கும். நீர்வளம் விவசாயத்திற்கு ரொம்பவே முக்கியம். அப்போ விவசாயம் எங்கே குடியேறி விவசாயம் செஞ்சுருப்பான்? ஆற்றோர பகுதியில். டக்குன்னு ஒரு சில டைம் டவுட்டில் சமவெளின்ட்டு போட்டக்கூடாது. ஆற்றோர பகுதியில் தான் விவசாயிகள் குடியேறி விவசாயம் செஞ்சுருப்பாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யார்? வாக்காளர்கள் தான். மறைமுக மக்களாட்சி வாக்களிப்பவர்களும் வாக்காளர்கள் தான். நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். என்ன வரையறுத்திருப்பார்? மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்றது. மக்கள் வாக்களிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். நம் நாட்டில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி செயல்படுது. இந்தியாவில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி செயல்படுது. பிரதிநிதித்துவ மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி இரண்டுமே ஒன்று தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த லெசன் முடியுது. இந்த பாடம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கான பேஸ்மெண்ட்டை நம்ம 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்லேயே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன். எப்போவுமே அந்த 6th ஸ்டாண்டர்ட் மக்களாட்சி பாடத்தையும் 9th ஸ்டாண்டர்ட் அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி பாடத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே நேரத்தில் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா டெமோக்ரஸி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்த்த முக்கியமான பாக்ஸ் டேட்டாஸ் அண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.